இப்போலாம் கரண்ட் கட் ப்ராப்ளம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் இந்த சம்மர் டைமாக வேற இருக்கா, எப்பா தாங்க முடியலை. இந்த பவர் கட் ப்ராப்ளத்துலேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு என்கிட்ட 3 சொல்யூஷன் இருக்குங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதில் எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை நான் உங்களுக்கு பண்ணித்தரேங்க. அதில் 3வது நம்ம எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்சது ஒரு இன்வெர்ட்டர் பேட்டரி போட்டுக்கிறது. இதுதான் இந்த வீட்டில் நான் பண்ணியிருக்கிறது. இதோடைய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டு போனதுக்கப்புறம் நம்மளுடைய பேட்டரியிலேருந்து உங்களுடைய எசென்ஷியல் சர்வீஸ்க்கு, அதாவது ஒரு 2 லைட்டு, 2 ஃபேன் இந்த மாதிரியான ஒரு எசென்ஷியல் சர்வீஸ்க்கு இதிலேருந்து தாராளமாக பேக்கப் சொல்யூஷன் வரும். இதில் நம்பர் 2 ஜெனரேட்டர் யூஸ் பண்ணுறது. ஸோ ஜென்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு இன்வெர்ட்டர் பேட்டரிக்கும் ஜென்ரேட்டருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா, இன்வெர்ட்டர் பேட்டரி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் வரும். ஆனால் ஜென்ரேட்டருன்றது நம்ம பெட்ரோல் போட்டு அதில் நிறைய நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். லாங் டேர்முக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் ஃபஸ்ட்டில் இருக்கிறது சோலார் ஹைப்ரிட் சிஸ்டம். சோலார் ஹைப்ரிட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரண்ட்டு பில்லும் மிச்சமாகும், பேக்கப்பும் இருக்கும். 10-15 நாள் உங்கள் வீட்டில் கரண்ட் இல்லைனா கூட சோலார்லேருந்து ஜென்ரேட் ஆகி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதை போட்டுக்கிறதுக்கு அரசாங்கத்திலேருந்து நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக மானியமும் தராங்க, ஈஸி இஎம்ஐ ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. இது 3த்தில் எது உங்களுக்கு தேவைன்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கா? கவலையே படாதீங்க, என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி பெஸ்ட்டு சொல்யூஷனாக நான் பண்ணித்தரேன்.